வணக்கம். அமைச்சர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாமன்ற உறுப்பினர் வெளிநடப்பு திருவொற்றியூர் மண்டல கூட்டத்தில் பரபரப்பு. சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் இன்று 45வது மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 1வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மு. சிவக்குமார் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை கண்டித்து வெளிநடப்பு செய்தார். சமீபத்தில் எண்ணூர் பகுதியில் ஆற்றில் மீன்கள் செத்து மிதந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தவறான தகவலை பதிவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினையை அலட்சியப்படுத்திய அமைச்சரின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்து மாமன்ற உறுப்பினர் சிவக்குமார் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சில தினங்களுக்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எண்ணூர் பகுதியில எண்ணூர் கொசத்தலை ஆற்றுல பாத்தீங்கன்னா நிறைய மீன்கள்லாம் செத்து மிதந்து கிடந்தது. அதை சார்ந்து ஒட்டுமொத்த மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறி ஆனதுனால ஒட்டுமொத்த மீனவர் மக்களும் தொழிலுக்கு போகாம மறியல்லையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய வகையில கிராமங்கள் தழிஞ்சு போட்டு வச்சிருக்காங்க, தொழில் போகாம இருக்காங்க. அது இங்க இருக்கக்கூடிய மீடியாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போன்று இதை சார்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புறப்போ சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா மனித கழிவுகள் மூலமா தான் இந்த மீன்லாம் செத்துதான் சொல்றாரு. மனித கழிவுகள் மூலமாக மீன்கள்லாம் செத்து மிதக்குது என்றால் ஒட்டுமொத்தமாக சென்னையில் வசிக்கக்கூடிய அத்தனை மக்களும் சரி அல்லது குறிப்பிட்ட மீனவர் சமுதாய மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில அவர் பேசிய கருத்துக்களா இருந்தாலும் சரி, இந்த கழிவுகள் எல்லாம் கையாளக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அரசுகிட்ட இருக்கு. சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியத்திடம் இருக்கு. மனித கழிவுகள் கையாள வேண்டிய பொறுப்பு அவங்ககிட்ட இருக்கு. அதே போன்று நீர்நிலை சார்ந்து ஒரு கழிவுநீர் ஆற்றிலோ கடலிலோ விடுகிறார் என்றால் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், அதே போன்று நீர்வளத்துறை, இந்த மூணு துறை சார்ந்து அமைச்சர் பெருமக்கள் இருக்கார்கள். இவர்கள் எல்லாம் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மட்டும் சட்டமன்றத்தில் மனிதன் கழிவுகள் மூலமாக தான் மீன்கள் செத்துது என்று தவறான ஒரு செய்தியை பரப்பி ஒட்டுமொத்தமா மீனவர் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும், இன்றைக்கு மீனவ மக்கள் கிராமங்கள் எல்லாம் எண்ணூரில் உள்ள அத்தனை கிராமங்களும் இன்று வரை தொழிலுக்கு போகாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் பெருமக்கள் சரியான பதிலை சட்டமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதனால் பாதிக்கப்பட்ட மீனவர் மக்களாக இருந்தாலும் சரி, மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்க வேண்டும். அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த வகையில் அவர் செயல்பட வேண்டுமே தவிர அதை தவிர்த்து அவர் உண்மைக்கு புறமான செய்தியை அவர் சட்டசபையில் பதிவு செஞ்சிருக்கார். இது வரைக்கும் யாருமே ஒருவர் ஆய்வு பண்ணதாக இல்லவே இல்லை. தொடர்ந்து மீனவ கிராமத்தில் உள்ள தாளகுப்பம், நெட்டுக்குப்பம், மூத்தோரக்குப்பம், எண்ணூருக்குப்பம், சிவன்படி குப்பம், காட்டுக்குப்பம் மற்றும் சின்னகுப்பம், பெரியகுப்பம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிட்டு கொண்டிருக்காங்க. ஒரு அதிகாரியை கொடுக்குற தகவலை தான் அமைச்சர் சொல்லுவாப்ல. அப்ப அதிகாரி கொடுத்த தகவல் பொய்யான தகவலா? இது அமைச்சர் எப்படி இந்த தகவலை உண்மையை சொல்றாரா? அதிகாரிகள் கொடுத்த தகவல் பொய்யான தகவலா அல்லது அமைச்சர் உண்மையான தகவல் சொல்கிறார் என்றால், அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, வாக்கு செலுத்தி தேர்வு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி நேரடியாக களத்தில் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக களத்தில் ஆய்வு செய்து எதனால் இந்த மீன்களா செத்து மிதக்குது என்று அவர் தெரிவித்திருக்கணும். ஆனா அதிகாரி சொல்வதற்காக இவர் இருந்தால் இவர் எதற்காக மக்கள் பிரதிநிதி? அப்ப அதிகாரத்தில் நிர்வாகத்தை கொடுத்து விட்டு அவர் வீட்டுக்கு சென்று விடலாமே. இந்த செயலை கண்டிச்சு இன்றைய தினம் நாங்கள் மீனவ சமுதாயத்தை சார்ந்த நாங்கள் குறிப்பிட்டு நீங்க வெளியெடுப்பு நாங்க செஞ்சிருக்கோம். ஏன்னா இது உண்மைக்கு புறமான செய்தியை அவர் பதிவு செஞ்சிருக்கார். அதை கண்டிச்சு தான் நாங்க இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். மீனவருடைய போராட்டம் அவர்கள் மக்கள் தொடர்ந்து அதை சார்ந்து இன்றைக்கு கிராமத்தில் அனைத்து கிராம நிர்வாகிகளும் சரி, ஊர் பொதுமக்களும் சரி, தொழிலுக்கு செல்லாமல் அதை சார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அவர்கள் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்குண்டான பணியும் நடக்கும். எங்களுக்கு நியாயம் வேணும்.
மெயினா எங்களுக்குள்ள நாங்க தொடர்ந்து அதாவது இந்த ஆறை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏதோ பயன்படுத்தக்கூடிய ஆறு இல்ல, மன்னர் காலத்திலிருந்து ஆங்கிலேயர் காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த ஆறை வந்து நீர்வழி சாலையாக பயன்படுத்தி இருக்காங்க மக்கள். முன்னர் விடுறதுனாலதான் வந்து சொல்றாங்க. ஆனா மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் கேள்வி கேட்டீங்க, அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அதுக்கு மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் இப்போ மண்டலக்குழு கூட்டத்தில் நான் வந்து மண்டல குடிநீர் வருவாய் குடிநீர்துறை அலுவலர் நான் கேட்ட பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க விடுவேன் என்றேன். அப்ப இந்த ரசாயன கலவை எங்க இருந்து வந்தது? ஒரு அமைச்சர் நேரடியாக களத்தில் வந்து ஆய்வு செய்யாமல், பாதிக்கப்பட்ட பொதுமக்களை பார்வையிடாமல், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான ஆறுதல் தெரிவிக்காமல் எப்படி சட்டமன்றத்தில் உண்மைக்கு மாறான தகவலை தெரிவித்தார்? என்னுடைய பேர் சிவகுமார். நான் 1ஆம் வார்டு மாவட்ட உறுப்பினர். நான் நெட்டுக்குப்பத்தை சார்ந்தவன். அதே போன்று அமைச்சரை கண்டித்து ஒரு சமுதாயத்தையும் தமிழ் சமூகத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய செயலில் அவர் பேசியதை கண்டித்து நான் வெளிநடப்பு செய்கிறேன்.